Hi friends, welcomes to Seenu Smart Study Time. இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் சிவிக்ஸ் டாப்பிக்கில் ஃபர்ஸ்ட் லெசன் இந்தியன் கான்ஸ்டியூஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் என்ன தெரிஞ்சுப்போம். கான்ஸ்டிடியூஷன்னா ஒரு நாடு ரிப்பப்ளிக் அடைஞ்சு தன் சுயாட்சியை செய்யறதுக்கு கான்ஸ்டிடியூஷன் அதாவது சட்டமைப்பு தேவை. அதை உருவாக்கி தன் சுயாட்சியை நடத்துறதுக்கு கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படும். அதனால் இந்தியாவுக்கு ரிப்பப்ளிக் வேணும்னா இந்தியா கான்ஸ்டிடியூஷனை ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி பிரிட்டிஷ் அரசாங்கம் சொல்லிச்சு. ஸோ அதனால் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் உருவாக்க ஆரம்பித்தாங்க. அது எப்போன்னா கேபினட் மிஷனில் 1946 தீர்மானம் போட்டு ஆரம்பித்தாங்க. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் உருவாக 2 வருஷம் 11 மாதம் 18 நாள் தேவைப்பட்டது. இது டிராஃப்டிங் கமிட்டி மூலயமா எழுதப்பட்டது. இதுக்கு தலைமை வகித்தது யாருன்னா டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர். அவருக்கு உதவியாக இருந்தவர் டாக்டர் சச்சிதானந்தம் சின்ஹா. சச்சிதானந்தம் சின்ஹா யாருன்னா கல்கத்தா ஹைகோர்ட்டுக்கு தலைமை நீதிபதியாக இருந்தார் 1944 46 மட்டும். ஓகே, அரசியலமைப்பு சட்டம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எப்படி வந்ததுன்னா யூஎஸ்ஏவை ஓரியன்டேஷனாக வச்சு வந்தது. அரசியலமைப்பு சட்டம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா அரசியலமைப்பு சட்டம் ஒரு நாடு தன் சுயாட்சியை செய்ய உதவும். அதுக்காக அரசியலமைப்பு சட்டம் உருவாச்சு. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இதுதான் இன்ட்ரடக்ஷன் பார்ட். அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவது வெளிவந்த நாள் 26 ஜனவரி 1950. அதுதான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டே. வேற ஒன்றும் இல்லைங்க, அந்த தேதி தான் இந்தியாவுக்கு ரிப்பப்ளிக் கிடைச்ச நாள். நல்லா தெரியும், 26 ஜனவரி 1950 தான். ஃபாதர் ஆஃப் நேஷன் காந்தி அண்ட் ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இவங்கெல்லாம் சேர்ந்து இயற்றினாங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை. இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பிளான் பண்ணது 1940 ஆகஸ்ட் ஆஃபரில் தான் முதல் பேசப்பட்டது. அதுக்கு பிறகு கேபினட் மிஷன் பிளான் 1946 ஃப்ரேம் பண்ணாங்க. அப்போது அந்த ஃப்ரேம் பண்ணும்பொழுது மொத்தம் எவ்வளோ மெம்பர்ஸ் கலந்துட்டாங்கன்னா 389 மெம்பர்ஸ் கலந்துட்டாங்க. அப்போது 292 ப்ரொவிஷனும் 93 ஸ்டேட்டும் 3 சீஃப் ப்ரொவிஷனும் 1 பல்சஸ்டீன் அப்படின்னு இந்தியாவில் இருந்து கலந்துக்கிட்டாங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் மொத்தம் 22 பார்ட், 395 ஆர்டிக்கல் அண்ட் 8 ஷெடியூல்ஸை கொண்டது. இந்த சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் கான்ஸ்டியூஷனில் முக்கியமான தன்மைகள் என்னென்னா, லா அப்படின்ற ஒன்று மக்களுக்கு முதல்ல வளர்ந்து கொடுக்க தன்மையாக இருக்கணும். அதுக்கப்புறம் நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு தன்மையாக இருக்கணும். அதுக்கப்புறம் நாட்டு மக்கள் தன்னுடைய சுதந்திரத்தை பறிகொடுக்காமல் இருக்கக்கூடிய ஒன்றா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய சட்டத்திட்டங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கணும். இந்தியன் லா மிக பெருசாக எழுதப்பட்ட ஒன்று. இதுதான் இதனுடைய முக்கியமான ஃபியூச்சர்ஸ். இந்த கான்ஸ்டியூஷன் யாருக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா சிட்டிசன்ஸ். ஸோ citizens of India are all the takers of law. அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷனை பின்பற்ற போகிறவங்க. ஓகே, சிட்டிசன்ஸ்னால் யார்? சிட்டிசன்ஸ் குடிமக்கள், ஒரு நாட்டில் பிறந்தவர்கள், அந்நாட்டு குடிமக்கள். எப்படின்னா குடிமக்கள் தன்னுடைய குடிமக்கள் அங்கீகாரத்தை பெறுறாங்க அப்படின்னா பை பர்த், பிறப்பதன் மூலிமா அந்த நாட்டில், பை ரெஜிஸ்ட்ரேஷன், அந்த நாட்டில் கவர்மெண்ட் மூலிமா ரெஜிஸ்டர் பண்ணி பெறலாம். பை டிசன்ட், அந்த நாட்டில் பிறக்கலைனா கூட அவர் தந்தை வம்சாவழியோ அந்த நாட்டில் பிறந்திருந்தால் அவர் மூலயமா. ஒரு நாடு இன்னொரு நாடை எடுத்துக்கொள்ளுதுன்னா அதன் மூலயமா இன்கார்பரேஷன், நேச்சுரலைசேஷன். ஒரு நாட்டுக்கு வேலைக்காக வந்து அந்த நாட்டு சிட்டிசன்ஷிப்பை வாங்கிறது, இதெல்லாம் சிட்டிசன்ஷிப்பு
இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 வந்தது. ஒரு சிட்டிசன் அவருடைய பண்ணக்கூடிய வேலைகள் என்னென்ன, அவருக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது, அதெல்லாம் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க. என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணக்கூடாது. ஸோ அதை பற்றி விவரிக்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 12 to 35 சொல்கிறாங்க. என்னென்னா ரைட்ஸ் ஒரு குடிமக்கனுக்கு இருக்குது, உரிமைகள். முதல்ல ரைட்ஸ் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னா என்ன, அது ஆர்டிகல் 14 to 18 சொல்லியிருக்காங்க. ஒரு நாட்டின் பிரஜை, அந்த நாட்டில் உள்ள பிரஜைக்கு எல்லாரும் சமம், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். கேஸ்ட்டு, சாதி, மதம், இனம், மொழி இது எதுவுமே கிடையாது. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்கிறது ரைட்ஸ் டு ஈக்குவாலிட்டி. அடுத்து ரைட்ஸ் டு ஃப்ரீடம். ரைட்ஸ் டு ஃப்ரீடம்னா என்ன, ஆர்டிகல் 90 to 22 சொல்கிறது. ரைட்ஸ் டு ஃப்ரீடம் மீன்ஸ் எல்லாரும் எங்கே வேணால் பேசலாம், மேடை பேச்சு பேசலாம், எல்லாருக்கும் எல்லா பேச்சுரிமை உண்டு அப்படின்னு சொல்கிறது ரைட்ஸ் டு ஃப்ரீடம். ரைட்ஸ் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சைல்டு லேபர் அவங்களெல்லாம் இது பண்ணி துன்புறுத்தக்கூடாது, அதெல்லாம் ரைட்ஸ் கிடையாது. அதை பற்றி சொல்கிறது, தட்டி கேட்கலாம், அதுதான் ரைட்ஸ் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அது ஆர்டிகல் 23 to 24 சொல்லுது. ரைட்ஸ் டு ரிலீஜன் அப்படின்னா என்ன, ரைட்ஸ் டு ரிலீஜன்னா ஒரு மதம் சார்ந்தவர்கள் அவர்கள் மதத்திற்கு உள்ள வழிகளை எல்லாம் பின்பற்றலாம். அந்த நாட்டு குடிமகன்களாக அந்த நாட்டு மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்குமாயின் அதற்கு உரிமைகள் அவர்களுக்கு அம்மதத்திற்கு உண்டு. அதை பற்றி ஆர்டிகல் 25 to 28 சொல்லுது. கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ், இதில் முக்கியமானது எஜுகேஷனல் ரைட்ஸ். எஜுகேஷன் ரைட்ஸ்னால் நீ தான் படிக்கணும், நான் தான் படிக்கணும், உயர் சாதி கீழ் சாதி அப்படின்றது கிடையாது. எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல் இன் த ஃபோர்ஸ் ஆஃப் லா. ஸோ எவ்ரி ஒன் ஹேஸ் அ ரைட்ஸ் டு எஜுகேட். இதை பற்றி சொல்கிறது கல்ச்சரல் எஜுகேஷன் ரைட்ஸ். இதை பற்றி ஆர்டிகல் 29 to 30 சொல்கிறது. கான்ஸ்டியூஷன் ரெமிடிஸ், இது ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். இதுதான் இந்த மொத்தத்துக்குமே முக்கியமான ஒன்று. இதை பற்றி சொல்கிறது தான் கான்ஸ்டியூஷன் ரெமிடி. இந்த முக்கிய அஞ்சத்தையும் சொல்கிறது தான் கான்ஸ்டியூஷன் ரெமிடிஸ். இது ஆர்டிகல் 32 சொல்லுது. அதுக்கு கீழே வர்றது ரைட்ஸ். ரைட்ஸ்னால் என்ன, ரைட்ஸ்னால் ஒரு குடிமக்கள் என்னென்னலாம் அவர்களுக்கு எதிர்ப்பாக நடக்கிறத தட்டி கேட்கறதுக்கான இது. ஹெபியஸ் கார்பஸ். ஹெபியஸ் கார்பஸ்னால் ஒருவர் குற்றவாளியாக இல்லாத சமயத்தில் அவர்களை துன்புறுத்தியோ வற்புறுத்தியோ கைது செய்ய முடியாது. அதுதான் ஹெபியஸ் கார்பஸ் விவரிக்கிறது. மேண்டமஸ் அப்படின்னா ஒரு குற்றவாளி இல்லாமல் ஒரு குடிமகன் தனக்கு தேவைப்படும் உதவிகளை பப்ளிக் என்றால் அரசாங்கத்திற்கு மூலம் பெற்றுக்கொள்வதை பற்றி விவரிக்கிறது மேண்டமஸ். ப்ரொவிஷன் அப்படி என்றால் சட்டத்திற்கு புறம்பான செயல்களை செய்வது பற்றி விவரிக்கிறது. கியூ வாரண்டோ. கியூ வாரண்ட் என்றால் ஒரு குற்றவாளி குற்றத்தை செய்கிறார் என்றால் அவரை அரசாங்கம் பிடித்துக்கொள்வதை பற்றி சொல்வது கியூ வாரண்டோ. செட்டி ஓரியர் அப்படி என்றால் சட்டத்திற்கு புறமான விதிகளை செய்வதை பற்றி விவரிக்கிறது. அடுத்து நம்ம பார்க்குறது டைரக்டிவ் பிரின்சிபல் அண்ட் ஸ்டேட் பாலிசி. டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசினா ஒரு கவர்மெண்ட் சோஷியலிஸ்டிக்காகவும் லிபரல் இன்டலெக்சுவலாகவும் தன் நாட்டு மக்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி. சோஷியலிஸ்டிக்னா நன்னடத்தையாகவும் ஃப்ரீயாகவும் வளைஞ்சு கொடுக்க தன்மையாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் சோஷியலிஸ்டிக். லிபரலாகவும் எல்லாருக்காகவும் பரப்பலாக இருக்கக்கூடியது சோஷியல். இதுதான் டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னால் தன் நாட்டு மக்கள் என்னென்ன கடமைகளை செய்யணும், கடமைகளில் தவறாமல் இருக்கிறது, சட்டத்துக்கு விரோதமான செயல்களை செய்யாமல் இருக்கணும்னு சொல்கிறது தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். பெர்மியபிள். கான்ஸ்டியூஷன் உருவத்துக்கு முன்னாடி கான்ஸ்டியூஷனை பற்றி சொல்கிறது தான் பெர்மியபிள். இது கான்ஸ்டியூஷன் கிடையாது, ஆனால் அதனுடைய ஸ்டார்டிங்கு முன்னுரை அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை சொல்கிறது தான் பெர்மியபிள்ஸ். அது என்ன சொல்லுதுன்னா அதனுடைய முக்கியமான பாயிண்ட் சாக்ரட்டி, சோஷியலிட்டிக், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்கிறது தான் இது பெர்மியபிள். தன் நாட்டு மக்களுக்காக
சுதந்திரத்தோடு எல்லாருக்கும் பாதுகாப்பாக இருக்கணும் சொல்கிறது தான் சாவரின் சோஷலிஸ்டிக் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படின்றது. அடுத்து இது எல்லாத்தையும் கான்ஸ்டியூஷன் சொல்லுது. இதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுன்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன். இது வரைக்கும் நாட்டு மக்களை பற்றி சொன்னது, சென்ட்ரல் ஸ்டேட் பற்றி சொல்கிறது. சென்ட்ரல் ஸ்டேட்னால் அரசாங்கத்தை பற்றி விவரிக்கிறது. அரசாங்கம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று அதை 3 விதமாக பிரிக்கணும். லெஜிஸ்லேட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ஃபினான்ஷியல். அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னா சென்ட்ரலும் ஸ்டேட்டுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் என்னென்னு சொல்கிறது. அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் ஆஃப் சென்ட்ரல் பார்த்திங்கன்னா ஸ்டேட்டுக்குள்ளேயும் சென்ட்ரலுக்குள்ளேயும் இருக்கும். அதனுடைய பவர் டெரிட்டரி இந்த ஸ்டேட்டுக்குள்ளே தான் அந்த ஸ்டேட்டுக்குள்ளே தான்றது கிடையாது. மொத்த ஸ்டேட்டுக்கும் இருக்கக்கூடிய பவர். அட்மினிஸ்ட்ரேஷன்னா எப்படி நிர்வகிக்கணும் அப்படின்ற தன்மைகளை விவரிப்பதே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளமாக இருக்குது ஒரு ஸ்டேட்டில். அந்த ஸ்டேட் அவங்க தங்களுடைய ஸ்டேட்டுக்குள்ளேயே ரோட் ஃபெசிலிட்டிஸ் பண்ணுறது ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன். அதே சென்ட்ரல் அப்படி கிடையாது. ஒரு ஸ்டேட்டு டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு பண்ணலாம். அதுதான் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் சென்ட்ரல். இதை பற்றி அவங்களுடைய பவர்ஸை பற்றி சொல்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேஷன். லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்னா ஒரு சட்டத்தை உருவாக்கக்கூடிய பவர் லெஜிஸ்லேஷன் ரிலேஷனில் சொல்கிறது. லெஜிஸ்லேஷன்னா சட்டத்திட்டங்கள், சட்டமன்றத்தை பற்றி சொல்கிறது. இது எப்படின்னா ஸ்டேட்டுக்குள்ளே தன்னுடைய ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே ஒரு லாவை கொண்டு வரலாம். ஆனால் சென்ட்ரல் நினச்சா எல்லா ஸ்டேட்டுக்குமே ஒரு லாவை கொண்டு வரலாம். இது அவங்களுடைய ஒருத்தருடைய பவரை தனித்தனியாக சொல்கிறது சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஸ். ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு லா தேவைப்படுதுன்னா சென்ட்ரல் கிட்ட சொல்லி அந்த லா மட்டும் இந்த 2 ஸ்டேட்டுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய பவர் லெஜிஸ்லேஷன் ரிலேஷனில் இருக்குது. அதான் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன். வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு ஸ்டேட் சென்ட்ரல்கிட்ட அந்த பவரை சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு கொடுக்கும். இது லெஜிஸ்லேஷன் பவர். சென்ட்ரல்னால் எவ்வளோ வேணால் லாவை மேக் பண்ண முடியும். ஆனால் ஸ்டேட்டால் எந்த லாவையும் மேக் பண்ண முடியாது. ஆனால் ஸ்டேட் தன்னுடைய ஸ்டேட்டுக்குள்ளே மட்டும் லாவை மேக் பண்ணலாம். அது மற்ற ஸ்டேட்டுக்கு பொருந்தாது. அப்படி பொருந்தணுன்னா ஒரு ஸ்டேட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு சொல்லி அந்த லாவை மேக் பண்ணலாம். அடுத்து ஃபினான்ஷியல் ரிலேஷன். ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே வருமானம் வர்றது அவங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் டேக்ஸ் மூலயமா சென்ட்ரலுக்கு கொடுக்கறது, இதெல்லாம் ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸில் வருது. இதனாலே நாட்டுடைய பொருளாதாரம் உயரும். இது ஃபினான்ஷியல் ரிலேஷன். இதை பற்றி விவரிக்கிறது தான் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன். இது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் லாவில் எப்படியெல்லாம் சென்ட்ரல் ஸ்டேட்டும் அவங்க என்னெல்லாம் லா மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தான் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஸ். அதை பற்றி இந்த கான்ஸ்டிடியூஷனில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். எமர்ஜென்சி ப்ரொவிஷன்னா என்ன அப்படின்னா, எதனா ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது இந்த ப்ரொவிஷன்ஸ் யூஸ் ஆகும். இக்கட்டான சூழ்நிலைகள்லாம் என்னென்னா 3 வகையாக சொல்கிறாங்க கான்ஸ்டியூஷனில். நேஷ்னல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்ஸ் எமர்ஜென்சி. நேஷ்னல் எமர்ஜென்சினா ஒரு நாட்டு இன்னொரு நாடோட போர் சந்திக்கும் நிலையில் அந்த நாடு நேஷ்னல் எமர்ஜென்சி அப்படின்ற சுச்சுவேஷனில் போய் அடையுது. இப்போது நம்ம இந்தியாவில் அந்த சட்டம் இருக்குது. அதனால் நம்ம நாடு நேஷ்னல் எமர்ஜென்சின்ற சுச்சுவேஷன் வரும். அப்போது பிரைம் மினிஸ்டர்கிட்ட இருந்த பவர் பிரசிடெண்ட்டுக்கிட்ட மாறும். பிரசிடெண்ட் தான் நாட்டை ஆட்சி செய்வார். இது நேஷ்னல் எமர்ஜென்சி. ஸ்டேட் எமர்ஜென்சினா ஸ்டேட்டுக்குள்ளே சலசலப்பு நிலை, ஆட்சியின் ஒழுங்காக இல்லை, அப்புறம் மக்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை, அப்படி அது பிரச்சனை தீராமே இருக்குது, சரியான கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா ஸ்டேட் உடைய பவர் சென்ட்ரல் கிட்ட போகும். சென்ட்ரல் கிட்ட போகிறதுனால சென்ட்ரலில் பிரைம் மினிஸ்டர் தான் இருக்கார், அவர் பிரசிடெண்ட் தான் இருக்கார், அவர் ஆட்சி செய்ய மாட்டார். பிரசிடெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவர் கவர்னர் அந்த ஸ்டேட்டை ஆட்சி செய்வார். இதை பற்றி சொல்கிறது ஸ்டேட் எமர்ஜென்சி. ஃபினான்ஸ் எமர்ஜென்சி, நாட்டில் பொருளாதாரம் கீழே செல்கிறது என்றால் அப்பொழுது ஃபினான்ஸ் எமர்ஜென்சின்ற ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வருவாங்க. அது ஃபினான்ஸ் எமர்ஜென்சி. இதை எமர்ஜென்சியை கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல்ஸில் சொல்கிறாங்க. 352 360. நேஷ்னல் எமர்ஜென்சி 352, ஸ்டேட் எமர்ஜென்சி 356, ஃபினான்ஸ் எமர்ஜென்சி 360. இதை பற்றி சொல்கிறது
எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். அடுத்து அஃபிஷியல் லாங்குவேஜஸ். அஃபிஷியல் லாங்குவேஜஸ் அப்படின்னா என்ன? இந்தியா கலைகளை கொண்ட நாடு, பன்முகங்களை கொண்ட நாடு. அப்படி இருக்கும்போது இந்தியாவில் பல மொழிகள் உள்ள நாடு. அப்படி இருக்கும்போது அதுக்காக கான்ஸ்டியூஷன் இருக்கானா? இருக்குது. எஸ். இப்படி அதுக்காக அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கலை உருவாக்கியிருக்காங்க. 343 351 சொல்கிறது தான் அந்த அஃபிஷியல் லாங்குவேஜஸ். இந்தியாவில் இப்போ இருக்கிறது 22 அஃபிஷியல் லாங்குவேஜஸ். லாங்குவேஜஸ்ன்றது சாதாரண ஒன்றும் இல்லைங்க, ஆட்சியே செய்யக்கூடியது லாங்குவேஜஸ் தான். ஸோ அந்த அஃபிஷியல் லாங்குவேஜஸை கொடுத்துருக்காங்க. 22 அஃபிஷியல் லாங்குவேஜ், அதுக்கு கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல்ஸ் உருவாக்கியிருக்காங்க. ரைட். இப்போது இந்த லெசனில் கொடுத்துருக்கிறத பற்றி பார்த்தோம். இது என்ன? கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷன்றது அப்பப்போ மாற்றிக்கலாமா மாற்றிக்கக்கூடாதா அப்படின்னா மாற்றிக்கலாம். அதுக்காக அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அமெண்ட்மெண்ட்னா என்ன? புதுத்தன்மை, மாற்றுத்தன்மை இப்படின்றது தான் அமெண்ட்மெண்ட்.